இங்க ஒரு ஆர்மி ஆபீசரோட வைஃப் நிற மாச கர்ப்பிணியா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் அவங்க வைஃப் கொஞ்ச நாளையே முடியாம தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழ விழுந்துறாங்க. அவங்களோட பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறத தெரிஞ்சு அவங்க வைஃப் டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இந்த கிராமத்துல இருந்தா குழந்தை உயிரோட பிறக்குமான்னு தெரியல. அதனால நம்ம சிட்டிக்கே போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த ஹஸ்பண்ட் அவங்க வைஃப் சொல்றதை கேட்காம டாக்டர் குழந்தை நல்லா வளர்ச்சி அடையணுன்றதுக்காக கொடுத்த மாத்திரையை மறைச்சு வச்சு வேற ஒரு மாத்திரையை போட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வைஃபும் ஹஸ்பண்ட் நமக்கு நல்லதுதான் பண்றாங்கன்னு அவர் கொடுத்த மாத்திரையை நம்பி சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்ச நாளையே டாக்டர் உங்க குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிருச்சு, இது எதனால வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிறாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அந்த வைஃப்க்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் இதெல்லாம் இப்படிதான் இவ்வளவு பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பிறாரு. அவர் போற கொஞ்ச நேரத்திலேயே இவர் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு ரூம் ஃபுல்லா செக் பண்ணா அந்த ரூம்ல ஒரு டைரி ஒண்ணு மாட்டுது. அதுல பிறக்க போற குழந்தைய கொலை பண்ணியே ஆகணும்னு டைரியில எல்லா பக்கமும் எழுதியிருக்காரு. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் ஆர்மி ஆபீசர்ன்றதுனால அவங்க கன் எடுத்து எதுக்கு இப்படி எழுதிருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு நான் வார்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நீ 6 மாசம் பிரெக்னெண்டா இருந்த, இது யாருடைய குழந்தைனே தெரியல, அதனால அந்த குழந்தைய கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. இத கேட்டதும் அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு போக பிளான் பண்றா.